சாமிகிட்ட போன இந்த மாதிரி யாராவது சொல்லிடுவாங்க. சாமிகிட்ட போன இந்த நோயா போன அங்க வந்து வந்தோடனே சாமி என் குடும்பத்துல தொல்லையா இருக்கு இப்படி வர்றவங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்க கிட்ட அவங்க சொல்றது இல்லை. சாமிகிட்ட போய் ஒரு பார்வை பார்த்தாலே நல்லா இப்போன்னு சொல்லி விட்டுறாங்க. இங்க வந்தவனே என் குடும்பத்துல கஷ்டமா இருக்கு என்னை சாமி காப்பாத்துங்கன்னு தான் வர்றாங்க. ஆனா நாம சொன்னதை எடுக்க வர்றதில்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சொல்றவங்க ஒழுங்கா சொல்றாங்களா இல்லை. நான் இதை செய்தேன் இதனால எனக்கு நல்லதான்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா அதை விட்டுறாங்க. அதை சாமிகிட்ட போன எல்லாம் அவர் சொன்னா எல்லாம் சொல்லிடுறேன் அப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லி விட்டுருக்காங்க. அங்கிருந்து வந்த உடனே இந்த நோய்களை பற்றி தான் சொல்றாங்க, கஷ்டத்தை பற்றி தான் சொல்றாங்க. எனக்கு இந்த வேணுங்கிற வகையில கேட்கறதில்ல. என் கஷ்டம் என்னைய விட்டே போக மாட்டேங்க, என்னை நீங்க காப்பாத்தணுங்கிறாங்க. போக மாட்டேன்னு இறுகி போயிடுச்சு காப்பாற்ற நான் எப்படி காக்கலாம்? கஷ்டம் நீங்களும் எனக்கு அந்த அருசக்தி வேணும்னு அந்த எனக்கு கஷ்டம் நீக்கக்கூடிய அந்த அருசக்தி வேணும்னா கொடுக்கலாம். ஆனா விரும்புறது போகவே மாட்டேன்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நிலைகளை இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, நீங்களும் யாரிடத்தில் சொன்னாலும் இந்த மாதிரி செய்தால் நீங்க நல்லதாகும், நீங்க இந்த நுகர்ந்தால் இந்த நிலையாகும், சாமிகிட்ட போங்க எல்லாம் காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லவே சொல்லாது. இதை மாதிரி எடுத்து சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நீங்க சொல்லி விடுங்க, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா அதன் வழி நீங்க நடந்துங்க, இதன் வழி செய்தா நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி பழகணும். அந்த மாதிரி சொல்லி பண்ணோம்னா அவங்களுக்கு நல்லதாகும். இல்லைன்னா அவங்க மொத்தம் காவலப்பட்டி நிலைகளை வந்து சொல்லிட்டு போங்க சாமிகிட்ட போனா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னா எப்படி நல்லா இருக்கும்? ஆசையில் தான் வருவாங்க, நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாங்க.